சிகரெட் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சிகரெட் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் சிகரெட் சமீப காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள்ல விற்கப்படுவதாக தொடர்ச்சியாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல பொது சுகாதாரத்துறை தற்போது அதற்கான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக எலக்ட்ரிக் சிகரெட் கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்டுள்ள பொருட்களை மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறைக்கு ரகசிய தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்துல வணிக வளாகங்கள், சாலையோர கடைகள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சிகரெட் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் சிகரெட் வணிக வளாகங்கள் மற்றும் கடைகள்ல விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனைகள் பெற்ற பிறகும் மீண்டும் அந்த சிகரெட் விற்பனை செய்தாலோ அல்லது பதுக்கினாலோ 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே வணிகர்கள் இந்த தடை செய்யப்பட்ட சிகரெட் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.